அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். உயிர்க்கலை என்ற தலைப்பிலே இதுவரை ஒரு 4 எபிசோட் என்னுடைய பதிவுகள் வந்திருக்கிறது. அது சில இடையூறு காரணமாக தொடரவில்லை. இருந்தாலும் இப்பொழுது உயிர்க்கலை என்ற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் வரவேற்கு ஏற்ப அதை பதிவு செய்து வெளியிட ஒரு திட்டமிட்டிருக்கிறேன். அதன்படி இந்த உயிர்க்கலினுடைய ஒரு சிறப்பை முதலில் நான் பதிவு செய்கிறேன். இது வள்ளலார் கண்ட சகாக்கலை என்ற தலைப்பிலே பல வருடம் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ததன் விளைவாக அதன் வழி உயிர்க்கலை என்ற தலைப்பிலே இதை பதிவு செய்ய வேண்டும். சன்மார்க்க சாதகர்களுக்கு இந்த ஒளியுடல் மாற்றம் பெறுவதற்கு வேண்டிய சரியான ஒரு ஆலோசனையை வழங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த பதிவை நான் செய்திருக்கிறேன். முதலில் உயிர்க்கலை என்ற தலைப்புக்கு முதல்ல ஒரு முன்னுரை. முப்பொருள் விளக்கப்படும் போது உயிர் என்பது நடுநிலையாக இருக்கிறது. இது இறையும் சார்ந்திருக்கிறது, உலகத்தையும் சார்ந்திருக்கிறது. நடுவாக இருப்பதனாலே அது உயிர். உயிர் இறையை சார்ந்தும் இருக்க வேண்டியிருக்கிறது, உலகத்தை சார்ந்தும் இருக்க வேண்டியிருக்கிறது. உயிர் இல்லாமல் அந்த இறை இல்லாமல் உயிரோ, உயிர் இல்லாமல் இறை உண்டு, ஆனால் இறை இல்லாமல் உயிர் இல்லை. உயிர் இல்லாமல் உலகமும் இல்லை. உயிர் இல்லை என்றால் உலகமும் இல்லை. இந்த உலகத்திலே எதை பேசினாலும் தலைமை பற்றி பேசலாம், முதன்மை பற்றி பேசலாம். ஆனால் வாழ்வு என்பது ஒன்று இல்லை என்றால் எதுவுமே இல்லை. எந்த விஷயத்துக்கும் ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விடும். அதனால முதல்ல உயிர்க்கலை என்ற தலைப்பிலே நாம் சொல்லும்போது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைத்து, அதுதான் கலை. உயிர்க்கலை என்ற தலைப்பிலே அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் இணைத்து உயிர்க்கலையிலே நம்முடைய உடல் எவ்வாறு ஒளியுடல் மாற்றம் பெறும் என்ற ரகசியத்தை மட்டும் நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் சாதிக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. சன்மார்க்கத்தில் நிறைய சேவையை செய்கிறாங்க, தொண்டு செய்கிறாங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஒளியுடல் மாற்றம் பெற்ற ஒரு அடியார்களை நம்ம பார்ப்பதற்கு மிகவும் ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. ஒளியுடல் மாற்றம் அது இயற்கையாகவே நடக்கும். அது யாரும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. மாற்றம் வருவதை அவரவர்கள் உடலிலே அவரவர்களுக்கு தெரியும். அது எந்த லெவலில் வளர்ச்சி இருக்கிறது என்பது அது சுய மதிப்பீடு தான். நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அந்த கொள்கையில், சமரச சுத்த சன்மார்க்க கொள்கையில் எவ்வளவு நமக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த அளவுக்கு அது பயன் தரும். அது அனுபவத்தில் அவங்கவுங்க தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த உயிர்க்கலை என்ற தலைப்பிலே முதல்ல தெரிவிக்க வேண்டியது, பிரபஞ்ச அறிவுக்கு நம்முடைய விண்ணப்பத்தை முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த பிரபஞ்சத்திலே எந்த மாதிரியான வாழ்க்கையை நாம் விரும்புகிறோம், முதலில் வாழ்வு எங்கெங்க இருக்குது, எப்படி அது ஓங்குது அல்லது வளருது அல்லது பிறந்து இறக்குது என்பதை வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உயிர் அருளை சார்ந்தும் வாழலாம், பொருளை சார்ந்தும் வாழலாம், சுயமாகவும் வாழலாம். அருளை சார்ந்து வாழும்போது பிறவா வாழ்வுக்கும் இரவா வாழ்வுக்கும் அது வழிவகுக்கும். பொருளை சார்ந்து வாழும்போது பிறப்புக்கும் இறப்புக்கும் வழிவகுக்கும். இதை தேர்வு செய்ய வேண்டியது உயிரை தவிர வேறு யாரும் இல்லை. நம்முடைய தேர்வு தான் அது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தேர்வு செய்கிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இது இப்போ அறிவியல் பூர்வமாகவும் அதை விளக்கிடலாம். இந்த பூமி வான் சார்ந்ததாக இருக்கிறது, ஆனால் வானம் தான் இதனுடைய ஒரு எல்லையாக இருக்கிறது. வானம் வரை 7 பிறப்புகளுக்கு நாம் உரிமையுடையவர்கள். 6வது பிறப்பு மனித பிறப்பு, 7வது பிறப்பு தேவர்களின் பிறப்பு. அப்போ 7 பிறப்புக்கும் வானம் தான் எல்லை. அப்புறம் 8வது பிறப்பு இறைநிலை அல்லது தெய்வங்களுடைய நிலை. அது விண்வெளியில் ஏற்படுகிற ஒரு வாழ்வு. அந்த வாழ்வுக்கு பிறப்பு இருந்தாலும் இறப்பு இருக்காது. ஆனால் வெளிநிலை வாழ்வுக்கு பிறப்பே கிடையாது. அதைத்தான் இறைநிலை வாழ்வு, தலைநிலை வாழ்வு என்று சொல்லலாம். பிறப்பு எப்படி அமையப்போகிறது, அந்த பிறப்பை நாம் எப்படி மாற்றப்போகிறோம். ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னா, மனிதன் பிறந்த பிறகு நாமளே பிறவாமையும் வாழலாம், இரவாமையும் வாழலாம், பிறந்தும் வாழலாம், இறந்தும் வாழலாம். வாழ்வு என்பது என்றும் நிலையானது தான். இந்த உடல் தான் நிலையற்றதே தவிர உயிர் என்றும் நிலையானது, ஆன்மா என்றும் நிலையானது. அதனால் இது வாழ்வின் முறை, அந்த தகுதி தரம், குணம் சார்ந்த வாழ்வு, நிர்குண வாழ்வு,
நிர்குண வாழ்வும் இருக்கிறது, குணம் சார்ந்த வாழ்வும் இருக்கிறது, எதிர்மறை குணங்களோடு வாழ்வும் இருக்கிறது. எ அதற்கு 3 வரிகளில் இதை சொல்லலாம். மலவாழ்வு, விமல வாழ்வு, அமல வாழ்வு. மலம் நீங்காத வாழ்வு மலவாழ்வு. மலம் நீங்கிய வாழ்வு விமல வாழ்வு. மலமே இல்லாத வாழ்வு தான் அமல வாழ்வு. அத 3 மலங்கள் என்று சொல்லுகிறோம். ஆணவம், கன்மம், மாயை என்று. மாயை நீங்கினால் கூட கன்மம் நீங்காது. கன்மம் நீங்கினாலும் ஆணவம் நீங்காது. ஆணவம் நீங்கிய பிறகுதான் அந்த தெய்வத்தன்மை வரும் அந்த வாழ்வுக்கு. அந்த ஆணவத்தை எப்படி நீக்குவது? கன்மத்தை எப்படி நீக்குவது? மாயை எப்படி நீக்குவது? என்று அவரவர்கள் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்தாலும் சரி, அல்லது அதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த பதிவை எடுத்துக்கொண்டாலும் சரி, முதலில் நாம் மாயையிலிருந்து விடுபட வேண்டும். மாயையிலிருந்து விடுபடுவதற்கு முதலில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, இரவு, பகல் என்ற மயக்கம். இரவு, பகல் என்ற மயக்கத்தை தான் இருள், ஒளி என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். இருள் நீங்கணும்னு தான் சொல்றார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. 4 நிலைகளில் வாழ்வு தொடர்கிறது. இருள் வாழ்வு, மருள் வாழ்வு, தெருள் வாழ்வு, அருள் வாழ்வு. அருள் வாழ்வுக்கு தான் இந்த பிறவாமையும் இரவாமையும் சாத்தியம். தெருள் வாழ்வுக்கும் அருள் வாழ்வுக்கும் பிறவாமையும் இரவாமையும் சாத்தியம். மருள் வாழ்வுக்கு பிறப்பு இறப்பும் தான் சாத்தியம். இருள் வாழ்வுக்கு பிறப்பும் சாத்தியம் இல்லை, இறப்பும் சாத்தியம் இல்லை. அது சடநிலை. ஆகவே 4 நிலை வாழ்வுக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாமே தான் தீர்வு செய்து கொள்ள வேண்டும். நாம் இருளில் இருக்கிறோமா, மருளில் இருக்கிறோமா, தெருளில் இருக்கிறோமா, அல்லது அருளில் இருக்கிறோமா? இப்போ ஒவ்வொரு நிலையில இருக்கும்போது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குது நமக்கே தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும் அதுல. இருள் வாழ்வுன்னா ஒரே அடையாளம் தான். பொருள் சார்ந்து இருப்பார்கள். பொருளை தவிர வேற எதுவும் தேட மாட்டார்கள். அதான் இருள் வாழ்வு. மருள் வாழ்வு என்பது பொருளையும் தேடுவாங்க, அருளையும் தேடுவாங்க. ஆனா எது அவர்களுக்கு முக்கியம்ன்றத குழப்பத்துல இருப்பாங்க. அது மருள் வாழ்வு. ஆனால் தெருள் வாழ்வு என்பது அருள் எது, பொருள் எது, அருளின் தேவை எங்க எழுகிறது, எங்கே முடிகிறது, அருளின் தேவை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது என்பதை பற்றியெல்லாம் தெளிந்த பிறகும் நல்லா தெளிஞ்சிருவாங்க. எல்லாம் ஞானம் இருக்கும், கல்வி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதற்கு காரணம் அருள் பற்றிய தெளிவு இன்னும் வர வேண்டி இருக்கிறது அங்க. தெருள் இருந்தால் கூட எல்லாம் அறிவு தான். கல்வியில கற்றவங்க, கரை கண்டவங்க இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க, முனிவர்கள் இருக்கிறாங்க, முனைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களும் கூட இந்த சமரச சத்துவ சன்மார்க்கம் சொல்லுகிற அந்த நிலைக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல. இதை மட்டும் முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எதை வேண்டுமானாலும் சாத்தியப்படலாம். ஞானமும் சரி, கல்வியும் சரி ஒரு தெளிவை கொடுக்கும். ஆனால் அந்த முடிவுக்கு நம்முடைய நிலையும் முக்கியம் அதுல. ஒழுக்கம் முக்கியம். அந்த ஒழுக்கத்துல கொஞ்சம் குறைவா ஏற்பட்டிருந்தாலும் அதனுடைய நிலைக்கு போக முடியாது. அதனால முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மல வாழ்விலிருந்து விமல வாழ்வுக்கு எப்படி நம்மை கொண்டு செலுத்துவது. மலம்னா முதல்ல நாம எதை உள்வாங்குறோமோ அது வெளியே தள்ளுறோம். உணவு நமக்கு திட உணவு, திரவ உணவு, வாயு உணவு இருக்கிற வரைக்கும் மலம் நீங்காது. அதனால தான் இங்கெல்லாம் வாசி யோகத்துல உயிரை சுவாசிக்க சொல்றாங்க. நாம சுவாசிக்கிறது காற்று. உயிரை சுவாசிக்கிற வாழ்வுக்கு இறப்பு இல்லை. ஏன்னா இறையே சுவாசிக்கிறது உயிரை தான் சுவாசிக்குது. இறை சுவாசம், உயிர் சுவாசம். உயிரும் இறையை சுவாசிக்கிறது உண்டு, இறையும் உயிரை சுவாசிக்கிறது உண்டு. 2க்கும் உள்ள தொடர்பு அவரவர்களுடைய சொந்த அனுபவம் அது. இறை உயிரை சுவாசிக்கிறது, நேசிக்கிறது. அதுபோல நாம விசுவாசம் இல்லாத எந்த உறவுமே பயன்படாது. இறை விசுவாசம் இல்லாம இறை பயன்படாது. உயிர் விசுவாசம் இல்லாத உயிர் பயன்படாது. பொருள் விசுவாசம் இல்லாத பொருளும் நமக்கு சேராது. ஆக விசுவாசம் என்பது இங்க அடிப்படை. எது வேணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம். அப்ப வேண்டுதல் வேண்டாம இல்லாத இருக்கிற இடம் வேற, வேண்டுதல் இருக்கிற இடம் வேற, வேண்டாம இருக்கிற இடம் வேற. இறப்புக்கு காரணம் துன்பம் தான். துன்பம் என்பது வெறுப்பு தான். வெறுப்பினால் தான் துன்பம் வருது. விருப்பத்தினால் இன்பம் வருகிறது. அதனால எல்லாமே தெளிவா தெரிகிற மாதிரி தான் இருக்கு. எல்லா விஷயங்களும் புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனா அதை உறுதி பண்ணி சொல்றதுக்கு யாரும் இல்லை. இதுதான்
முடிவு. இதுதான் ஆரம்பம். இருள் என்பது ஆதி, ஒளி என்பது அந்தம், வெளி என்பது ஆதி அந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதிய தான் வள்ளலார் ரொம்ப முக்கியமா வலியுறுத்துறார். அருட்பெருஞ்சோதி நிலை என்பது வெளிநிலை அறிவோடு நாம் ஒன்றி இருப்பது. விண்வெளி என்றது ஒளிநிலை, பிரம்மநிலை, சவுண்டு. அது லைட். லைட்டுன்றா சவுண்ட் அண்ட் லைட் இல்லாத இடம் தான் வெளி. அங்கே ஒளியும் இல்லை, இருளும் இல்லை. அது வெளி, வெளிச்சம் தான். வெளிச்சம் என்பது இருளும் அல்ல, ஒளியும் அல்ல. நம்ம உடலிலே சமநிலை இருக்கும்போது தான் உயிர் வாழ முடியும். அதே போல இருளும் ஒளியும் இல்லாத இடத்துல தான் வெளி நிலவும். அங்கே தான் இறை வாழ முடியும். இறையின் வாழ்வு எங்க வேணாலும் இருக்கலாம்னு இல்ல. அதனுடைய தரம் குறைந்து விடும். ஆளுமையிலிருந்து ஆட்சி பொறுப்புக்கு வருவாங்க. ஆட்சி பிறப்புக்கு காட்சி பொறுப்புக்கு வந்துருவாங்க. பஞ்சபூதங்கள் எல்லாம் காட்சி பொருள்கள். உயிர் மட்டுமே ஆட்சி பொருள். இறை என்பது ஆளுமை பொருள். இந்த 3க்குள்ள வித்தியாசத்தை நமக்குள்ளே அது நிகழ்கிறதை பார்க்கும்போது தான் நமக்கு இது விளங்கும். நம்ம உடம்புல எல்லாமே இருக்கு. காட்சி இருக்கு, ஆட்சி இருக்கு, ஆளுமையும் இருக்கு. அப்ப இத பூராமே நம்ம உணர வேணும். இந்த உடம்ப நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா, மனம்னு வந்துட்ட பிறகு நம்ம விலங்கு நிலையிலிருந்து மேல் நிலைக்கு போயிடுறோம். தாவரம் மண் சார்ந்தது, விலங்கு மண்ணும் சார்ந்தது, வானமும் சார்ந்தது. காற்றிலயும் இருக்குது, ஆகாயத்திலயும் இருக்குது அது. இப்ப 5 நிலைகள் கடந்த உடனே மிருகங்களுடைய நிலை போன பிறகு மனித நிலை வரும்போது நமக்கு மனம் என்ற ஒரு கருவி வந்து விடுகிறது. அந்த மனம் என்ற கருவியை பத்தி உளவியல் தான் சொல்றார். அருட்பெருஞ்சோதியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு உளவியல் மிக மிக முக்கியம். உளவியலால் அன்றி மற்ற அளக்கில் அளவினில் அளவா அருட்பெரும் ஜோதி. அப்ப நீங்க இந்த 6வது அறிவு வந்துட்ட பிறகு மனம் எனும் கருவி வந்து விடுகிறது. இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணணும். விண்வெளி ஆராய்ச்சி, வான்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் எவருக்குமே மூப்பு வருவதில்லை. இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. ஆக இந்த வானத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு பிறப்பு, இறப்பு, காலம் இதெல்லாம் வருது. ஏன்னா இங்க நம்ம பொருள் சார்ந்தவங்களா இருக்கிறோம். வானத்துக்குள்ள எல்லாம் பொருள்ல அடங்கிடுது. உயிர் விண்வெளியில் அடங்குது. வெளியில இறை அடங்குது. ஆன்மா தான் அங்க சுத்த ஆன்மா. அதனால 3 நிலையிலும் நமக்குள்ளே இருக்கு. இங்கேயே இருக்கு. அந்த 3 நிலைகளுமே ஆத்ம நிலையும் சரி, உயிர் நிலையும் சரி, உடல் நிலையும் சரி. 3 லேயரா இருக்கு. இத நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா மனம் அது உள்ளத்துல தான் இருக்குது எல்லாமே. உளவியல்ல தான் இது எல்லாமே அடங்கியிருக்கு. புறமனத்துல உலகம் அடங்கிவிடும். நடுமனத்துல உயிர் அடங்கிவிடும். அடிமனத்துல இறை ஒடுங்கும். இப்ப எப்படி செஞ்சாலும் சரி, எங்கே நீங்க இறைவனை காணலாம் என்றால், எங்கே எந்த உள்ளத்திலே இறைவன் குடியிருக்கிறானோ, அந்த இடத்துல தான் இறைவனை நம்ம காண முடியும். அப்ப நம்ம உள்ளத்தை தவிர வேற எங்கேயும் தேடி பிரயோஜனமே இல்ல. உயிரை பார்க்கணுமா? உள்ளத்துல தான் பார்க்கணும். இந்த உலகத்தை பார்க்கணுமா? நம்ம மனசுல தான் பார்க்கணும். அப்ப 3 காட்சியுமே நம்ம உள்ளேயே இருக்கு. இத தரிசிக்கக்கூடிய ஆர்வம், அதனுடைய நுட்பம், இதெல்லாம் நம்முடைய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தெரியும். நம்முடைய அறிவு மேலோட்டமாக இருக்கும்போது அது ஐயுணர்வு, ஐயறிவாக இருக்கிறது. கொஞ்சம் ஆழ்ந்து போகும்போது நுண்ணுணர்வு, நுண்ணறிவாக மாறுகிறது. நுண்ணறிவும் கூட முடிவான அறிவு கிடையாது. வாலறிவு என்று சொல்கிறார்கள். வாலறிவிலே எல்லாமே அடக்கம். அதே மாதிரி வெளியில் எல்லாமே அடக்கம். அங்க வெளியில் இருளும் இல்லை, ஒளியும் இல்லை. வெளிச்சம் மட்டும் இருக்கிறது. அந்த வெளிநிலை தான் சமநிலை, சமரச நிலை. யாரெல்லாம் உயர்வு தாழ்வு கருதி, உயிர்னாவே உயர்வை நோக்கிய ஒரு பயணம் தான். உயர்வு நோக்கிய பயணம் கண்டிப்பாக சமரசத்துக்கு போய் எட்டவில்லை என்றால் மீண்டும் கீழ்நிலைக்குத்தான் வரும். அதனால தான் சமரசம் மிக மிக முக்கியம். அதே சமயத்துல உயர்வை மதிக்க வேண்டியதும் முக்கியம். உயராமல் சமரசம் தேடிக்கொள்வது நம்மை நாமே படுகுழிக்குள் தள்ளிக் கொள்வது போல. நான் கீழே இருக்கிறேன்னா இருந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். உயர்ந்தால்தான் சமரசம் வரும். உயர்ந்த பிறகு வருகிற சமரசம் தான் நிலையானதாக இருக்கும். ஒழுக்கம் இல்லாதவனும் அடக்கம் இல்லாதவனும் உயர்ந்துட்டா என்ன வரும்? அவர்களெல்லாம் சமரசம் கேட்டாங்கன்னா எப்படி கேட்கறது? வரிசை வேணும். எங்க வரிசை வேணும், எங்க வரிசை வேணான்ற வித்தியாசம் நமக்கு தெரியணும். உயரும் போது வரிசை வேணும். உயர்ந்த பிறகு சமரசம் வேணும். இந்த சமரசத்தை தான் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. எல்லாருமே இப்ப இந்த
மதவாதிகளோ, இந்த அரசியல்வாதிகளோ என்ன சொல்றாங்க? சமரச சுத்தம்ன்றாங்களே, எங்க இருக்குது சமரசம்? ஆன்மீகத்தில சமரசம் இல்லையே! அதுதான் கேள்வி கேட்கிறாங்க. ஆன்மீகத்தில சமரசம் இல்லையே! அந்த சமரசத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறார் வள்ளலார். சமரச சுத்த சன்மார்க்கம் என்று சொல்கிறார். சமரசத்திலும் சுத்தம் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அது வெளிநிலை அறிவில தான் இருக்கிறது. அந்த வெளிநிலையிலே அசுத்தம் கிடையாது, சுத்தத்தை தவிர. அங்கு இருள் என்றோ, ஒளி என்றோ வேற்றுமை கிடையாது. ஆற்றலில் வேற்றுமை இல்லை. எல்லாம் ஒருமை இருக்கிறது. அதனால தான் உரிமையில் உலகெல்லாம் ஓங்குக என்று வள்ளலார் வலியுறுத்துகிறார். அப்ப சமரசம் வேண்டும், சுத்தம் வேண்டும், சன்மார்க்கம் வேண்டும். துன்மார்க்கம் என்பது அது கீழ் நோக்கி போக வேண்டியதுதான். பொருள் சார்ந்த மார்க்கங்கள் எல்லாம் துன்மார்க்கம் தான். அருள் சார்ந்த மார்க்கம் பூரா சன்மார்க்கம் தான். அருள் என்றாலே ஒளிதான், வெளிதான். ஆகவே அருளை நோக்கிய பயணம் வருபவர்களுக்கு இந்த சன்மார்க்க அன்பர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முதலில் நம்மால இது முடியுமா? முடியாதா? இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை தான். இது யாரும் நீங்க புரபகண்டா பண்ணிட்டு இருக்க முடியாது. எத்தனையோ பேருக்கு ஒளியுடல் வாய்த்திருக்கலாம். அவர்கள் தன்னைத்தானே அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அன்பர், தீவிரமான அன்பர், அதாவது ஈகோ ஒழிப்பு மாநாடுன்னே ஒரு மாநாடு போட்டார். 14ஆம் தேதி நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்து அதில் என்னுடைய பேச்சு பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அது பண்ணும்போது தான் சொன்னேன், ஈகோ இருக்கிற வரைக்கும் அல்லது தன்முனைப்பு இருக்கிற வரைக்கும் அந்த மலம் என்பது நீங்காது. மும்மலத்தில் தலையாய மனம் எதுங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது. தெய்வங்களுக்கும் கூட ஆணவம் இருக்குது. ஐந்தொழில் புரிகின்ற முதன்மை தெய்வங்களுக்கும் அந்த ஆணவம் இருக்கு. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஆணவம் இருக்கும்போது, மத்தவங்களுக்கெல்லாம் ஆணவம் இல்லாம போயிருமா என்ன? அதனால ஆணவம் என்பது, தன்முனைப்பும் என்பது தெய்வ நிலையிலிருந்து நம்மள பிரிக்கிறதுக்கு செய்யற வேலை அது. முனைப்பு இல்லாம வினைகள் செய்ய முடியாது. அப்ப எந்த இடத்துல முனைப்பு வேணும், எந்த இடத்துல முனைப்பு வேணாம். அந்த முனைப்பு எந்த எல்லையில தெய்வத்தோட இணைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த முனைப்பு? தெய்வத்தோட இணைஞ்சு இல்லன்னா அந்த முனைப்பு எப்படி இருக்கும்? 2க்குள்ள வித்தியாசத்த அவரவர்கள் சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். வரிசை இல்லாம வினைகள் செய்ய முடியாது. வினைகளற்ற வாழ்வால் தான் நம்ம ஆணவத்த வெல்ல முடியும். அப்ப அந்த நிலைகள் எல்லாம் நம்ம எங்க எல்லாமே இந்த உடம்புல தான் இருக்கு. நம்ம உயிர்ல தான் இருக்கு. நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம மனசு ஆழ ஆழ போக போக நுண்ணறிவாலும், நுண்ணுணர்வாலும், வாலறிவாலும் நம்மை நாமே அந்த நிலைக்கு உயர்த்திக் கொள்ள முடியும். ஊனுடல் மாற்றம், ஒளியுடல் மாற்றம் எளிதில் நிகழும். இதை அவரவர்கள் அறிவுக்கு உட்பட்டபடி சத்து விசாரத்தின் மூலம் அறிய அடுத்த தொடரை நான் அடுத்த குறிப்பில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.